பேரன்பு கொண்ட தமிழ் சொந்தங்களே, தேனி பாராளுமன்ற தொகுதி தற்போது ஒரு விறுவிறுப்பான பிரச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தேனி பாராளுமன்ற தொகுதியில் கப்பல் சின்னத்தில் வரிசை எண் 14 பரமசிவன் பிள்ளை என்கின்ற பந்தல் ராஜா பிள்ளை போட்டியிடுகிறார். இவர் தேனி மாவட்டத்தில் வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகத்தின் சார்பாக அந்த சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தையும் அரசியல் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் மீட்டெடுக்கும் வகையில் தேனி மாவட்டத்தில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் எமது மக்களுக்காக நான் களத்தில் நிற்கிறேன் என்று கூறியுள்ளார். இவரால் அதிமுகவை சார்ந்த நாராயணசாமிக்கும் திமுகவை சார்ந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் அமமுக சார்ந்த டிடிவி தினகரனுக்கும் கடும் போட்டி ஏற்படும். வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம். இந்த சமூக வாக்குகளை கப்பல் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பரமசிவன் பிள்ளை 14வது நம்பர் வரிசை எண்ணில் இந்த வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் டிடிவி தினகரனின் தோல்வி பிரகாசமாக உள்ளது. தங்க தமிழ்ச்செல்வன் அல்லது நாராயணசாமி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. தேனி பாராளுமன்றத்தை பொறுத்தமட்டில் பிரமலை கள்ளர்களின் வாக்கு வங்கியை பெற்றுவிடலாம் என்ற நோக்கில் தங்க தமிழ்ச்செல்வனும் அதிமுக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கின்ற நோக்கத்தில் நாராயணசாமியும் அனைத்து சமூகங்களின் வாக்குகளை மிக முக்கியமாக வெள்ளாளர் சமூகத்தின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் டிடிவி தினகரனும் இருந்த நிலையில் தற்போது வெள்ளாளர் சமூகத்தின் பெரும்பான்மையான வாக்குகள் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய கப்பல் சின்னத்தை வைத்திருக்கக்கூடிய பரமசிவன் என்கின்ற பந்தல் ராஜா பிள்ளை அவர்கள் இந்த வாக்குகளை பிரிப்பதால் டிடிவி தினகரன் தோல்வி உறுதியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தங்க தமிழ்ச்செல்வனா அல்லது நாராயணசாமியா என்கின்ற போட்டி தேனி மாவட்டத்தில் நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட 60,000 70,000 வாக்குகளை பரமசிவன் என்கின்ற பந்தல் ராஜா பிள்ளை அவர்கள் பிரிப்பார் என்பதும் இந்த வாக்குகளால் டிடிவி தினகரன் தோல்வி உறுதி செய்யப்படும் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் நேற்றைய தினம் தேனி மாவட்டத்தில் தேவதானப்பட்டி, கல்லுப்பட்டி, துமலப்பட்டி, கெங்குவார்பட்டி போன்ற பல்வேறு பகுதிகளில் அவர் சமூகத்தை சார்ந்த சங்க நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் சந்தித்தும் பொதுவான மற்ற தமிழ்குடி மக்களையும் சந்தித்தும் எனக்கு ஆதரவு தாருங்கள், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாக நான் திகழ்வேன், ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கள், கோடியில் புரள்பவன் தான் அரசியலில் நிற்க முடியும், வெற்றி பெற முடியும் என்கின்ற மாற்றத்தை சாதாரண ஒரு சக மனிதனும் தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியும் என்கின்ற மாற்றத்தை தேனி மக்கள் கொடுங்கள் என்று மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் நல்ல வரவேற்பை கொடுக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க நம்ம மக்கள் எவ்வளவு ஓட்டு போடுதாங்க, எத்தனை பேர் இங்க ஒற்றுமையா இருக்காங்கன்னு பலத்தை காட்டினதான் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் நம்மள ஒரு மதிப்பா நின்று பார்ப்பாங்க, ஒரு அடையாளத்தோட. அதனால மட்டும்தான் வேற யாரையுமே நம்ம எதிர்பார்க்கல. நம்ம மக்களோட ஓட்டு மட்டும்தான், நம்ம ஓட்டு நமக்கு அது மட்டும் தான் போடணும். ஓட்டு போடணும். இளைஞர்கள் வந்து வாய்ப்பு தாங்க, மாற்றத்தை ஒரே கட்சிக்காக ஆண்டுட்டு மாறி மாறி பரவாயில்ல தேனி நாடாளுமன்ற தொகுதியில வளர்ச்சி பேசுறாங்க. உங்க குடும்பத்தில் கப்பல் சின்னத்தில் ஓட்டு கொடுங்க. ஏதாவது கட்சி நம்ம ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்காண்டி நம்ம வளர்ச்சி அவங்கள இப்பவுமே நமக்கு வந்து இடையூறு நிறைய இருந்துச்சுங்க. என்ன நினைக்கிறீங்க?